நம்மளோட இன்குபேட்டரில் எக்குக்கு ரொட்டேஷன் கொடுக்குறதுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்க்ரோனஸ் மோட்டர் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டைமரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த டைமரில் வந்துட்டு நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா கிளாக் பட்டன் இருக்குது, அடுத்ததாக நம்ம டைமர் செட் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது, அதே போல் பார்த்தீங்கன்னா டே, ஹவர், மினிட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல் பட்டன் இருக்குது. இந்த மேனுவல் பட்டன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன், ஆட்டோ, ஆஃப் இது மூணுத்துக்குமே வந்துட்டு காமன். இந்த மேனுவல் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பார் நகருது பார்த்தீங்களா, இது வந்துட்டு நம்மளுக்கு ஆனுக்கு நேராக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம மேனுவலாக வந்துட்டு நம்மளோட மோட்டர் வந்துட்டு ஆன் பண்ண முடியும். அண்ட் அடுத்ததை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஆட்டோவில் வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம செட் பண்ணியிருக்க டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஆன் ஆகும். அண்ட் அடுத்ததாக இந்த மேனுவல் பட்டன் வந்துட்டு நம்ம ஆஃபில் வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட டைமர் வந்துட்டு ஆஃபில் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணியிருக்க டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மோட்டர் வந்துட்டு ஆன் ஆஃப் ஆகாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமரில் வந்துட்டு ரிலே ஆன் ஆகும்போது வந்துட்டு இந்த இண்டிகேஷன் வந்துட்டு ஆன் ஆகும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ப்ரோக்ராம் அப்புறம் வந்துட்டு கிளாக் இது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ரீசெட் ஆகிடும். பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு எப்படி டைமரை செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். டைமரை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு என்ன டேவோ என்ன டைமோ அதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கணும். அது எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டேவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டே வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி வந்துட்டு சாட்டர்டே, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவில் வச்சுக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஹவரை சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 மணி 15 நிமிஷம் ஆகுது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹவரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 மணியில் வச்சுக்கிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 o'clock வந்துட்டு பார்த்தீங்கன்னா 16, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 16 வச்சுக்கிறேன். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு வந்துட்டு எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாக் அப்படின்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மினிட்ஸை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு மினிட்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 16, 15 வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு டைம் டேவை வந்துட்டு நம்ம செட் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி டைமரை செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த டைமர் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு 1 ஆன் அப்படின்றது காமிக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேவை வந்து இதில் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே மட்டும் காமிக்குது. இது வந்துட்டு எல்லா டேவும் வர மாதிரி நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கணும். இந்த டேவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே வரும். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா டேவுமே வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்மளோட சின்க்ரோனஸ் மோட்டர் வந்துட்டு ஆன் ஆகக்கூடிய டைம் வந்துட்டு செலக்ட் பண்ணணும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் 6 மணிக்கு வைக்கிறேன். ஹவரை வந்து நான் சேஞ்ச் பண்ணி கொண்டு போயிட்டு நான் 6 மணியில் வச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்துட்டு ஆன் ஆகிறது போல் வச்சுட்டேன். அடுத்தது ஆஃப் டைம் வந்துட்டு செலக்ட் பண்ணணும். இப்போ டைமரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு 1 ஆஃப் அப்படின்றது வரும். இதில் வந்துட்டு நம்ம டேவை வந்துட்டு செலக்ட் பண்ணணும். இதில் வந்துட்டு டே வந்துட்டு எல்லா டேவுமே வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6:01 வந்துட்டு ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு மினிட்ஸை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு மினிட்ஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்துட்டு 6:01 வந்துட்டு ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுட்டேன். அடுத்தது திருப்பியும் இந்த டைமரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு 2 ஆன் அப்படின்றது வரும். 2 ஆன்ன்றதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2வது டைம் வந்துட்டு நம்மளுக்கு ஆன் ஆகிற டைம் வந்துட்டு செலக்ட் பண்ணணும். நம்ம வந்துட்டு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நம்மளோட எக்குக்கு ரொட்டேஷன் கொடுத்தா வந்துட்டு போதும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு வந்துட்டு நான் ஆன் ஆகிற மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஹவரை ப்ரெஸ் பண்ணுறேன். ஹவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு வந்துட்டு வச்சுட்டேன். மினிட்ஸை வந்துட்டு 8 மணியில் வச்சுக்கிறேன் கரெக்டாக. ஓகே, பார்த்தீங்கன்னா 2வது டைம் வந்துட்டு ஆன் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 மணியில் வச்சுக்கிட்டேன். ஆஃப் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8:01 வச்சுக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமரை ப்ரெஸ் பண்ணிங்க வந்துட்டு 2 ஆஃப் அப்படின்றது வரும். இதில் வந்துட்டு டேவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு எல்லா டேவும் வந்துட்டு செலக்ட் ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மினிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8:01 வந்துட்டு நான் ஆஃப் ஆகிறது மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3வது டைம் வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு 2 ஹவருக்கு கழிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு நம்ம வந்துட்டு வைக்கலாம். 10 மணி அப்படின்றத ஹவரை சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு வச்சுக்கிறேன். அதே போல் மினிட்ஸையும் பார்த்தீங்கன்னா 10ல் வச்சுக்கிறேன் கரெக்டாக. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3வது டைம் ஆன் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணியில் வச்சுக்கிட்டேன். ஆஃப் ஆகிறது பார்த்தீங்கன்னா 10:01 செலக்ட் பண்ணிக்கலாம். டேவை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹவர் வந்துட்டு 10:01 வச்சுக்கலாம். ஸோ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, மாற்றிக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, 6 இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 16 டைம் வந்துட்டு நம்ம வந்துட்டு செட் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்மளோட எக் ரொட்டேஷன் மோட்ரு, அதாவது சின்க்ரோனஸ் மோட்ரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 16 டைம் வந்துட்டு ஆன் அண்ட் ஆஃப் ஆகிற மாதிரி வந்துட்டு நம்மளால் செட் பண்ண முடியும். இது எல்லாமே வந்துட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக கிளாக்கை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு ப்ரோக்ராம் வந்துட்டு செட் ஆகிடும். நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு 12 டைம் வந்துட்டு நம்மளோட எக்குக்கு வந்துட்டு ரொட்டேஷன் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கிளாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கிளாக் வந்துட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்துட்டு எப்படி டைமிங் செட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு 1 நிமிஷம் வந்துட்டு நம்மளுக்கு ஆன் ஆகி ஆஃப் ஆகும்.
இந்த டைமரை வந்துட்டு நம்ம இன்குபேட்டருக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பல்ப் எரிய வைக்கிறதுக்கோ ஒரு ஸ்ட்ரீட் லைட் எரிய வைக்கிறதுக்கோ கூட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த டைமரில் வந்துட்டு நம்ம எப்படி லோடை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 and 5 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட லோடு ஒயரை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிடணும். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர் போர்ட்லேருந்து வரக்கூடிய ஏசி சப்ளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றதுலையும் லைனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்றதுலையும் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிடணும்.